ये उन सभी बच्चों के लिए जिनकी जिंदगी धर्मेंद्र प्रधान ने ली थी। मिश्रा, सिद्धार्थ हेगड़े, भाग्यश्री, अंशिका पांडे, उमेश माली, रेणु मीना, रिया कुमारी थापा, शिवानी यादव, अनुकीर्णा, पावन पटेल, आकांक्षा चतुर्वेदी, रीमा बेगम, मैथिली अशोक सोनवणे, अवंतिका मौर्य, जतीन कुमार, गोपिका शेख सना, वेत्रियानंदम, ये वो बच्चे हैं जिनको आज न्याय मिला है। मैं चाहता हूं நீட் தேர்வினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ உயிரிழந்தார்களோ அந்த குழந்தைகளுக்கு இன்று நியாயம் கிடைத்திருக்கிறது, நீதி வழங்கப்பட்டிருக்கிறது। யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாலும், எத்தனை நாட்கள் நடத்தினாலும், எத்தனை உயிர் போனாலும் எங்களுக்கு அது கவலை இல்லை. யாருடைய கோரிக்கைக்கு நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம். நாங்க நினைச்சதை மட்டும்தான் நாங்க செய்வோம் அப்படின்ற ஒரு சர்வாதிகார போக்குல தொடர்ந்து பாஜக அரசு ஆண்டுகிட்டு இருந்தது. மூணாவது விட்டமா மோடி அவர்கள் பிரதமரா இன்னைக்கு பாஜகவை ஆட்சியில் உட்கார வச்சிருந்தாலும் இந்த முறை சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு கூட்டணி ஆட்சியாக தான், ஒரு மைனாரிட்டி ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. ஆனா இதையும் ஆட்டி பார்க்க முடியாது, அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஆணவத்தோட இருந்த பலருடைய எண்ணத்தை இன்னைக்கு உடைச்சிருக்கு ஒரு இளைஞர் கூட்டம். ஒரு சின்ன ஒரு தீப்பொறியில கிளம்புனா அந்த காக்ரோச் அப்படின்ற ஒரு வார்த்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு உருவாகி, அந்த பார்ட்டி இன்னொரு ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி கூட கிடையாது, எந்த ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பதவியிலும் யாரும் கிடையாது, எந்த ஒரு அங்கீகாரமும் யாருக்கும் கிடையாது. மாநிலங்கள்ல எந்த ஒரு பார்ட்டியுடைய கிளையும் வளர்க்கல, கட்டமைப்பு வளர்க்கல. ஆனா 20 நாட்கள் தங்களுடைய கோரிக்கையில சற்றும் பிறலாம விடாப்பிடியாக இளைஞர்கள் நினைச்சா போராடி இவ்வளவு பெரிய பாஜகவையும் இன்னைக்கு அவர்களுக்கு செவிசாய்க்க வைக்க முடியும், அவர்களோட கோரிக்கையை ஏற்க வைக்க முடியும், பின்வாங்க வைக்க முடியும், ஒரு சட்டத்தை திரும்ப பெற வைக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு இளைஞர்கள் நிரூபிச்சிருக்காங்க ஜந்தர் மந்தர்ல. ஆமாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர் திரு அபிஜித் இன்னைக்கு பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு இனிமையான செய்தி, வெற்றிகரமான செய்தின்னு கூட சொல்லலாம். என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது ஒரு அவங்க முன்வைச்ச முதலுமான முக்கியமான ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல பிரச்சாரங்கள் பெருசா ஏற்பட்டு பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல சில டிராமாஸ்லாம் நடந்ததுன்னு வச்சிங்களேன். திமுக ஊபிஸ் நீட்டுக்கு எதிராக போராடுகணும் அப்படின்னாக்கா ஜனநாயகத்துக்கு எதிராக போராடிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, அது ஒரு காமெடி பீஸ், அதை கொடுங்க. இந்த பக்கம் இங்க என்னதான் டிராமாஸ் நடந்தாலும் இந்தியா முழுக்க ஜந்தர் மந்தரை தவிர நாங்க எந்த இடத்துலையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டங்களை முன்னெடுக்கல. உங்களுக்கு போராடணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா தயவு செஞ்சு வாங்க, டெல்லி நோக்கி வாங்க, ஜந்தர் மந்தர்ல இருக்கும் தொடர் போராட்டம். இது எங்களுடைய 3 கோரிக்கைக்கு நிறைவேற வரைக்கும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியா இருந்தாங்க. அதே போல வாங்ஷுங்கும் அவர்களும் உண்ணாவிரதம் போராட்டம் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. உடல்நிலை மோசமாகியும் டைஃபாய்டு இருந்த நிலையிலையும் போராட்ட காலத்தை விட்டு நகராம கடைசி வரைக்கும் நான் இந்த வெற்றியை பார்க்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் இருந்தார். இன்னைக்கு இந்த ரெசிக்னேஷன் இந்த செய்தி வந்த உடனே அபிஜித் செஞ்ச 2 ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். இது எனக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லி அவர் அதுக்கு சொந்தம் கொண்டாடாம நம்ம எல்லோருக்கும் கிடைத்த வெற்றின்னு அங்க உட்கார்ந்து இருந்தவங்களை பார்த்து சொன்னாரு. இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிடைத்த வெற்றின்னு அங்க அந்த கட்சிக்கு சொந்தம் கொண்டாடல. இது ஒட்டு மொத்தமா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு இதுல இணையாம, படிக்காம, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம மாணவர்களுக்காகவே நின்ன வயதானவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் கிடைத்த வெற்றி. முக்கியமா அவர் செஞ்ச 2வது நெகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 20 மாணவர்கள் இறந்து போனாங்க இல்லையா, சூசைட் பண்ணிட்டு, அவர்களுடைய புகைப்படம் இருந்த அந்த பேனரை கொண்டு அவங்களுக்கு கிடைச்ச நியாயமா நான் இதை பாக்குறேன். இந்த போராட்டம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நின்னோம், அரசுக்கு தலை வணங்காம, அவங்க செய்யறதுக்கு நம்ம குனிஞ்சு போகாம, பயந்து போகாம, தலை நிமிர்ந்து நின்னோம் அப்படின்னா நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம காட்டியிருக்கோம். இந்த வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் இந்த 20 பேருடைய பெயரை படிச்சு, அவங்களுடைய புகைப்படம் நடந்து இந்த பேனரை கையில வச்சு ஒவ்வொருத்தர் பெயரையும் படிச்சு அவர்களுக்கு இந்த நியாயத்தை நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக 2 நிமிஷம் மௌன அஞ்சலி எல்லோரும் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்க சொல்லியிருக்காரு. இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயமா, இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுத்து
ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா போன்ற நாட்டில் பெரும் சக்தி படைச்சிருக்கக்கூடிய பாஜக போன்ற மோடி போன்ற ஒரு அதிகாரம் பலம் படைத்தவர்களை எதிர்த்து ஒரு விஷயத்த சாதிக்க முடியுது அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப பொறுமையா பக்குவமா எந்த இடத்துல சிதறாம அந்த வெற்றி செருக்கு தலைக்கேறாம அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அபிஜித். இதுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள். முக்கியமா இங்க இருந்ததுன்னு வச்சுங்களேன், உடனே வந்து கலைஞருக்கு ஒரு புகழஞ்சலி, ஸ்டாலினுக்கு ஒரு புகழஞ்சலி, உதயநிதிக்கு ஒரு புகழஞ்சலி, நாங்க தான் வந்து எல்லாம் பண்ணோம், எங்களால தான் எல்லாம் கிடைச்சது, நீங்க படிச்சதெல்லாம் எங்களால தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நடுவுல எல்லா பெருமையையும் போராடிய அனைவருக்கும் சமர்ப்பணம் சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க, இதோட இந்த போராட்டம் நிக்கல, நாங்க எதுவும் கலைஞ்சு போறது கிடையாது, வெயிட் பண்ணுங்க, இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா இது, அவங்க கோரிக்கை தான் நிறைவேறிச்சா, இன்னும் நான் இருக்குன்றான் அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சேன். அப்புறம் தான் சொன்னா அவங்களுடைய 3 கோரிக்கைகள்ல ஒன்று நிறைவேறி இருக்கு. தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் ஒன்று. இது நீட்டில் நடந்த தொடர் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகணும். 2வது விஷயம், அந்த சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்த குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கணும். இதையும் வந்து அரசு ஆல்மோஸ்ட் சேர்த்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். 3வது விஷயம் தான் ரொம்ப குரூஷியல் அண்ட் தென் ரொம்பவுமே வந்து பாராட்டத்தக்க ஒரு கோரிக்கை. 20ஆம் தேதி நடந்த கலவரம், அந்த கலவரத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்க பேரை சொல்லியே சொல்றாப்புல, பேரை சொல்லி இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்தில் கைது நடவடிக்கைகள், அப்புறம் வழக்கு போட்டது, இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் இளைஞர்கள் மேல, மாணவர்கள் மேல யார் யார் மேலாம் போட்டிங்களோ அது எல்லாத்தையுமே நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த கோரிக்கை முடியாம இந்த போராட்டம் முடியாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இது 3மே வந்து எனக்கு தெரிஞ்சு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். மற்ற விஷயங்கள்லாம் கூடிய விரைவில் நடந்துரும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் இங்கே நடந்த டிராமாவை பற்றியும் உங்களால் முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி. நான் உங்களோட